கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லன்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? காந்தாரா, தும்பட், மாளிகாபுரம், ஸ்திரீ, மூஞ்சியா இந்த மாதிரி அவங்களோட ரீஜியன்ல இருக்கக்கூடிய மித்தாலஜிக்கல் ஸ்டோரியை வச்சு அழகா நிறைய படங்கள் எடுக்கிறாங்க. ஆனா ஏன் தமிழ்ல இந்த மாதிரியான படங்கள் எடுக்க மாட்டேங்கிறாங்க? இந்த படங்கள் எல்லாமே வணிக ரீதியாகவும் மக்களுடைய வரவேற்பு ரீதியாகவும் வெற்றி பெற்ற படங்கள். ஏன் இங்க இருக்கிற இயக்குனர்கள் இதை ட்ரை பண்ணக்கூடாதுன்னு மட்டக்களப்புல இருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. காந்தாரா, மாளிகைப்புறம் போன்ற படங்களை உருவாக்குகின்ற பணியில் ஒரு சில தயாரிப்பாளர்கள் இப்போது ஈடுபட்டிருக்கிறார். மிக விரைவிலேயே அதற்கான அறிவிப்புகள் வெளிவரத் தொடங்கும். சிவகார்த்திகேயன் சுதா கொங்காரா ப்ராஜெக்டுக்கு என்ன டைட்டில் வச்சிருக்காங்கன்னு சரவணன் காஞ்சிபுரத்துல இருந்து கேட்டிருக்காங்க. சுதா கொங்காராவுடைய இயக்கத்திலே சிவகார்த்திகேயன் நடிக்க இருக்கின்ற படம் இப்போ ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போதெல்லாம் படத்தை அறிவிக்கும் போது யார் டைட்டிலோடு அறிவிக்கிறாங்க? படத்தை வெளியிடுவதற்கு ஒரு மாதத்துக்கு முன்னால் தானே அந்த படத்தினுடைய டைட்டிலே என்னவென்று தெரிய வருகிறது. ப்ரொடியூசர் ஏக்நாத் இப்ப என்ன பண்றாரு? ஃபீல்டை விட்டே போயிட்டாரான்னு பப்பு அமைச்சக்கரையில இருந்து கேட்டிருக்காங்க. தயாரிப்பாளர் ஏக்நாத் இந்த திரையுலகை விட்டு மட்டும் இல்லை, இந்த உலகத்தை விட்டே போய்விட்டார். இப்போது நம்முடைய அவர் இல்லை. பக்கத்து மாநிலங்கள்ல எல்லாம் 24 மணி நேரமும் படத்தை போட அனுமதிக்கிறாங்க. ஆனா இங்க தமிழ்நாட்டுல அதுக்கான அனுமதி இல்லை. இங்கேயும் இந்த மாதிரி அனுமதி கொடுக்கணும்னு தியேட்டர் சார்பில் இருந்து கோரிக்கையானது விடப்பட்டிருக்கு. எந்தெந்த மாநிலங்கள்ல இந்த மாதிரி 24 மணி நேரமும் திரையிடுறதுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்கன்னு செண்பகராமன் தோரணமலையில இருந்து கேட்டிருக்காங்க. எல்லா நாட்களிலும் திரைப்படங்களை 24 மணி நேரமும் திரையிட எந்த மாநிலத்திலும் இப்போது அனுமதி வழங்கியிருப்பதாக தெரியல. அண்டை மாநிலமான ஆந்திராவில் அப்படி ஒரு சில திரைப்படங்களுக்கு விதிவிலக்களித்து 24 மணி நேரமும் தொடர்ந்து ஷோக்களை நடத்த அவர்கள் அனுமதி அளித்திருக்கிறார்கள். ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல சூர்யா நடிக்கிறாரா? என்ன ஜானர்ல இந்த படம் உருவாகுதுன்னு சென்னையில இருந்து சிவா கேட்டிருக்காங்க. ஊடகங்களில் வெளியான செய்தியின் அடிப்படையில் தான் இந்த கேள்வியை நீங்க கேட்டிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த செய்தியில முழுவதுமாக உண்மை இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னும் ஓரிரு நாட்களில் சூர்யாவுக்கான அந்த கதையை ஆர்ஜே பாலாஜி சொல்ல இருக்கிறார். அந்த கதை சூர்யாவுக்கு பிடித்திருந்தது என்றால் நிச்சயமாக ஆர்ஜே பாலாஜி இயக்கத்திலே அவர் நடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. சார்லி சாப்ளின் பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பத்தி சொல்ல முடியுமான்னு ரஃபி கேட்டிருக்காங்க. கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர், நடிகர், படத்தொகுப்பாளர், இசையமைப்பாளர் என்று பல முகங்கள் கொண்ட ஒரு கலைஞராக இருந்தவர் தான் சார்லி சாப்ளின். தன்னுடைய திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் அது வெறும் நகைச்சுவை படங்களாக மட்டும் இருக்கக்கூடாது, அந்த படத்தின் மூலம் சமூகத்துக்கு ஏதாவது ஒரு செய்தி சொல்ல வேண்டும் என்று பெரிதும் விரும்பியவர் அவர். அது மாதிரி தான் அவருடைய படங்களும் அமைந்தன. இந்த சாதனையும் ஏழ்மையும் இரட்டை குழந்தைகள் என்று தான் சொல்ல வேண்டும். மிகப்பெரிய சாதனையாளர்கள் யாருடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு அதிலிருந்து தான் முன்னேறி வந்திருப்பாங்க. அதற்கு சார்லி சாப்ளினும் விதிவிலக்கு இல்லை. உலகத் திரை வரலாற்றில் பார்த்தீங்கன்னா காலம் கடந்து எல்லோராலும் நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடிய கலைஞர்கள்னா ஒரு சிலர் தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிலரில் மிக முக்கியமானவர் சார்லி சாப்ளின். மனோரமா ஏதாவது ஹிந்தி படங்கள்ல நடிச்சிருக்காங்களான்னு ரஃபி கேட்டிருக்காங்க. குன்வாரா பாப் அப்படின்ற ஹிந்தி படத்தில் மஹமூதுடன் இணைந்து நடிச்சிருக்காங்க மனோரமா. அந்த ஹிந்தி படத்தில் நடித்ததை பற்றி மனோரமாவுக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி அந்த காலகட்டத்திலே இருந்தது. திவ்ய பாரதி ஏன் பெருசா படங்கள்ல நடிக்கிறது இல்ல, அவங்களுக்கு வாய்ப்புகள் வர்றது இல்லையான்னு பாரதி திருவாரூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. இனி நடிக்கவே வேணாம் அப்படின்லாம் திவ்ய பாரதி எந்த முடிவு எடுத்ததாக தெரியல. வாய்ப்புகள் அவருக்கு வரல. அதன் காரணமாக தான் அவரை திரையிலே உங்களால் பார்க்க முடியவில்லை. வைகை புயல் வடிவேலு சுந்தர்சி கூட சேர்ந்து நடிச்சதுக்கு அப்புறமா தொடர்ந்து எல்லா ஹீரோக்கள் கூடவும் சேர்ந்து பழையபடி காமெடி நடிகரா நடிப்பாரான்னு சரவணன் காஞ்சிபுரத்துல இருந்து கேட்டிருக்காங்க. சுந்தர்சியுடன் இணைந்து வடிவேலு நடித்துக் கொண்டிருக்கின்ற கேங்கர்ஸ் திரைப்படம் அதற்கு வழிவகுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தான் இறந்ததுக்கு அப்புறம் சமாதி தான் வைக்கணும்னு விஜயகாந்த் சொன்னாரா இல்ல தற்செயலா நடந்த ஒரு சம்பவமான சென்னையில இருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. விஜயகாந்த் வாழ்ந்த காலத்திலே தன்னுடைய இறப்புக்கு பின்னாலே தன்னுடைய இறுதிச் சடங்குகள் எப்படி அமையணும் அப்படின்றத பற்றி எந்த அறிவிப்பையும் வெளியிட்டதாக தெரியல. எம்.எஸ். விஸ்வநாதன் ஐயா அவர்கள் ஆல்பம் சாங்ஸ்க்கு எதுக்காவது மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரான்னு சந்தனகுமார் சென்னையில இருந்து கேட்டிருக்காங்க. மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் பல இசை ஆல்பங்களுக்கும் இசையமைத்திருக்கிறார். ஆனா அந்த இசை ஆல்பம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்மீக இசை ஆல்பங்கள். ஆக்ட்ரஸ் பாரதியோட அப்பா பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு சங்கர் கேட்டிருக்காங்க. பாரதியுடைய தந்தையினுடைய பெயர் டி மாதவராவ். 1958ஆம் ஆண்டிலே உருவான கிருஷ்ணராய பாரம் என்ற திரைப்படத்திலே அவர் உதவி இயக்குநராக பணியாற்றினார். அந்த படத்திலே அவர் உதவி இயக்குநராக மட்டும் வேலை பார்க்கல, அவர் தான் தயாரிப்பு நிர்வாகி, அவர் தான் அலுவலக நிர்வாகி, இப்படி பல பொறுப்புகளை அந்த படத்திலே சுமந்தவர் தான் மாதவராவ். அதற்கு பின்னாலே தெலுங்கு படங்களுடைய மிக பிரபலமான இயக்குனரான ஆதுர்த்தி சுப்பாராவிடம் உதவி இயக்குனராக பணியாற்றக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. அவரோடு இணைந்து 9 திரைப்படங்களிலே உதவி இயக்குனராக பணியாற்றி இருக்கிறார் அவர். அதில் பல இந்தி படங்களும் அடக்கம். 1970ஆம் ஆண்டிலே இயக்குனரானவர் 4 தெலுங்கு படங்களையும் 2 இந்தி படங்களையும் இயக்கியிருக்கார். ஆந்திர பட உலகின் முன்னணி நடிகர்களான ஏ நாகேஸ்வர ராவ், சோகன் பாபு, கிருஷ்ணா
ஆகிய மூவருடனும் இணைந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பினை பெற்றவர் மாதவராவ். தமிழ்ல அதிக பக்தி படங்களை இயக்குன இயக்குனர் யாருன்னு பாலசுப்ரமணியம் கடலாடியில இருந்து கேட்டிருக்காங்க. அருட்சொல்லர் ஏபி நாகராஜன், கே சங்கர், ராமநாராயணன், எஸ் ஜெகதீசன் என்று தமிழ் சினிமாவிலே பக்தி படங்களை தொடர்ந்து எடுத்த இயக்குநர்கள் பல பேர் இருக்காங்க. அதிகமான நடன மூமெண்ட்ஸ் கொடுத்ததுனால சிரஞ்சீவியுடைய பேர் கின்னஸ் உலக சாதனை புத்தகத்துல இடம் பெற்றிருக்கு. இதே மாதிரி தமிழ்ல யாராவது யுனிக்கா உலக சாதனை செஞ்சிருக்காங்களா? எஸ்பிபி அத்தனை பாடல்கள் பாடியிருக்காங்க, ஏன் அவங்களுடைய பெயர் உலக சாதனை புத்தகத்துல வரலன்னு ஜானி ஆழ்ப்பாணத்துல இருந்து கேட்டிருக்காங்க. மிக அதிகமான பாடல்களை பாடி எல்லோரையும் மகிழ்வித்த எஸ்பி பாலசுப்ரமணியத்துடைய பெயர் கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்டில் இல்லை அப்படின்னு உங்களுக்கு யார் சொன்னது? விஜயுடைய கடைசி படமான தளபதி 69 படத்தை இங்க இருக்கக்கூடிய எத்தனையோ ப்ரொடியூசர்ஸ் நான் இதை ப்ரொடியூஸ் பண்றேன்னு முன் வந்தாங்க. ஆனா அவங்களே எல்லாம் விட்டுட்டு ஏன் வெளி மாநிலத்தை சேர்ந்த ஒரு ப்ரொடியூசரை விஜய் தேர்வு செஞ்சார்னு செல்வா திருவாரூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. இப்போதெல்லாம் விஜயனுடைய படத்தை தயாரிக்கிறது அப்படின்றது அவ்வளவு எளிதான விஷயம் இல்லை. அதுக்கு மிகப்பெரிய பணபலம் வேண்டும். அப்படி நல்ல பணபலத்தோடு விஜயனுடைய 69வது படத்தை தயாரிப்பதற்காக கியூவில் நின்ற தயாரிப்பாளர்கள் யார் யார் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சிவாஜி கணேசனுடைய படங்களுக்கு சங்கர் கணேஷ் இசையமைச்சிருக்காரான்னு பாலசுப்ரமணியம் கடலாடியில இருந்து கேட்டிருக்காங்க. சிவாஜி நடிப்பில் ஏபிஎம் நிறுவனம் தயாரித்த அன்புள்ள அப்பா, கே பாலாஜி தயாரித்த பந்தம், சிவாஜி புரொடக்ஷன் தயாரித்த ஆனந்த கண்ணீர் ஆகிய படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார் சங்கர் கணேஷ். நடிகர் ஜெய் கடைசியா நடிச்ச படம் தீரா காதல். அந்த படத்துக்கு அப்புறமா அவரை பத்தி வேற எந்த அப்டேட்டும் இல்லையே. இதுக்கப்புறம் இவர் படம் கமிட் ஆகியிருக்காரா இல்லையான்னு ரேவதி வள்ளியூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. திருப்பூர் லட்சுமணன் அந்த அளவுக்கு பதட்டப்படவேனா, இப்ப 2 புதிய படங்களில் நடித்துக் கொண்டிருக்கிறார் ஜெய். அதற்கான அறிவிப்புகள் மிக விரைவிலேயே வெளியாகும். ஜெயம் ரவி ஆர்த்தி டிவோர்ஸ் பிரச்சனையில யாரு மேல தப்புன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு செல்வா கடலூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. 10 ஆண்டுகளுக்கு மேலாக இணைந்து வாழ்ந்த தம்பதிகள் இப்ப பிரிஞ்சிட்டாங்களே அப்படின்னு நினைக்கும் போதே மனசு கஷ்டமா இருக்கு. இதுல யார் பேர்ல தவறு என்று இப்போது விமர்சிப்பது அவ்வளவு சரியா இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பரிதாபங்கள் சுதாகர் கோபியோட வீடியோ டெலீட் ஆனதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு கடலாடியில இருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. சில சமயங்கள்ல நம்ம எதிர்பார்க்காம இது போன்ற எதிர்வினைகள் ஏற்படத்தான் செய்யும். அதையெல்லாம் சமாளித்து தான் ஆக வேண்டும். சினிமால பல பேர் சாதிச்சிருக்காங்க. ஆனா ரியல் லைஃப்ல இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மனுஷனோட லைஃப்ல சினிமா ஏதாவது ஒரு சேஞ்சை ஏற்படுத்தி அவங்கள சாதிக்க வச்சிருக்கான்னு ராமகிருஷ்ணன் கோயம்புத்தூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. சினிமாவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பொழுதுபோக்கு மீடியம். சினிமா நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு நாம நினைச்சோம்னா நமக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சும். அடுத்து இன்று ஒரு தகவல். ஆரம்பத்தில் ஏஎல்எஸ் ஸ்டுடியோவில் செட் அசிஸ்டண்ட்டாக பணியாற்றி கொண்டிருந்தவர் தான் கதாசிரியர் பஞ்சு அருணாச்சலம். மாலை நேரங்களில் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தன்னுடைய சித்தப்பாவான கண்ணதாசன் நடத்தி கொண்டிருந்த தென்றல் பத்திரிகை அலுவலகத்துக்கு செல்வார் பஞ்சு அருணாச்சலம். ஒரு நாள் அவரை பார்த்த கண்ணதாசன், மதராஸில் என்ன பண்ணிகிட்டு இருக்க என்று அவரை பார்த்து கேட்டபோது, சித்தப்பாவோட ஸ்டுடியோவில் தான் செட் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு பத்திரிகை துறை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இங்கே வந்து போகிறேன் என்று பதில் சொன்னார் பஞ்சு அருணாச்சலம். அப்படியா, நீ எந்தெந்த நாவலாசிரியருடைய எழுத்தெல்லாம் படிச்சிருக்கேன்னு சொல்லு என்று கண்ணதாசன் கேட்டபோது லியோ டால்ஸ்டாய், மாப்பசான், பிசி காண்டேகர், சரத்சந்திரன் என்று தான் படித்த நாவலாசிரியருடைய பெயரையெல்லாம் பட்டியலிட்டார் பஞ்சு அருணாச்சலம். அவன் அந்த பெயரில் எல்லாம் சொன்ன போதே இவன் சாதாரணமான ஆள் இல்லை என்று கவிஞர் கண்ணதாசனுக்கு புரிந்து போனது. நான் சொல்ல சொல்ல நீ எழுதுகிறாயா என்று பஞ்சு அருணாச்சலத்தை பார்த்து அவர் கேட்க, எழுதுகிறேன் என்று தலையாட்டினார் பஞ்சு. கவிஞர் கண்ணதாசனை பொறுத்த வரைக்கும் கட்டுரைகளானாலும் சரி, கவிதைகளானாலும் சரி, திரைப்பட பாடல்களானாலும் சரி, அவருடைய வாயிலிருந்து பார்த்தீங்கன்னா வார்த்தைகள் மடை திறந்த வெள்ளம் போல் வந்தபடி இருக்கும். அவர் சொல்ல சொல்ல எழுதுறது அப்படின்றது சாதாரணமான வேலை இல்லை. அவர் சொல்ல சொல்ல தென்றல் பத்திரிகைக்கான தலையங்கத்தை எழுதி முடித்தார் பஞ்சு அருணாச்சலம். அடுத்தபடியாக பக்கத்து கடையிலிருந்து ஒரு டீயை தெரிவித்த கவிஞர் கண்ணதாசன் அந்த டீயை குடித்து முடித்த போது அவருடைய கையிலே தான் எழுதியிருந்த பிரதியை நீட்டினார் பஞ்சு. அதை படித்து பார்த்த கண்ணதாசன், பரவாயில்லையே, நான் வேகமாக சொன்ன போதும் ஒரு விஷயத்தை கூட விடாமல் ரொம்ப அழகாக எழுதியிருக்கே என்று பஞ்சு அருணாச்சலத்தை பாராட்டியதோடு நிற்காம, நாளையிலேருந்து நீ எங்கிட்ட வந்து சேர்ந்துரு என்று சொன்னார். பஞ்சு அருணாச்சலத்தை அதிர்ஷ்ட தேவதை அணைத்து கொண்ட நேரம் அது என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு திரைப்பட பாடலாசிரியராகவும், திரைக்கதாசிரியராகவும், திரைப்பட தயாரிப்பாளராகவும், அதற்கு பின்னாலே திரைப்பட இயக்குநராகவும் பஞ்சு அருணாச்சலம் உயர்ந்தார் என்றால் அதற்கான ஆரம்ப புள்ளி அங்கேதான் தொடங்கியது. இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம்.
நீங்கள் பல படங்களில் மணிவண்ணனோட பணியாற்றிருந்தால் ஆமாம். பூந்தோட்டம் படத்தில் ரகுவரனோட பணியாற்றி. ஆமாம் சார், ரகுவரன் சார் வந்து நாங்கள் இப்போ சமீபத்தில் கூட நான் சொல்லிட்டு இருந்தேன் சார், அவரெல்லாம் வந்து ஒரு டைரக்டரோட ஆர்டிஸ்ட் சார். அவர் 4 படங்களில் வடிவேலோட பணியாற்றிருக்கீங்க. ஆமாம். அதில் இன்னி வரைக்கும் உங்கள் நினைவில் நிற்கின்ற ஒரு விஷயம்னா அதை சொல்லுங்கள். நிறைய இருக்குண்ணே. வந்து இப்போ வடிவேலு சாரை பொறுத்தவரையில் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன அவர் வந்து மற்றவங்க மத்தியில் சொல்லும்போது அவர் என்ன சொல்லுவார்னா, டைரக்டர்னா நம்ம கலைஞர் சார் மாதிரி இருக்கணும். என்னென்னா நம்மளுக்கு அவ்வளோ சுதந்திரம் கொடுப்பாரு. நீங்கள் அறிமுகப்படுத்திய அஞ்சலிக்கு உங்களுக்கு இடையே எங்கே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது? கருத்து வேறுபாடு வந்து எனக்கும் அஞ்சலிக்கும் உண்மையாக சொல்லணும்னா எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, என்னுடைய படம் வந்து நான் வந்து இந்த கருங்காலி முடித்த உடனே அதே டீமோட காம்பினேஷனில் அடுத்த படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, நான் ஹீரோ, ஆன்டி ஹீரோ, அந்த பொண்ணு ஹீரோயினு. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.